இவ்வளோ கட்சி இருக்கு தமிழ்நாட்டில், குறிப்பிட்டு நான் தாவேக்காக தான் ஓட்டு போறேன்னா எதை வச்சு நீங்க ஓட்டு போறீங்க? என்ன காரணம்? அது தெரியல. நக்கல்யா அவனுக்கு ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும்ல. இரியா யோசிக்க அப்படியா தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. தளபதி தானே அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா? வா வா. அதான் தளபதி என்ன செய்யல தளபதி மக்களுக்கு? மக்களுக்கு எது செஞ்சாரு செய்யல அது தேவலண்ணா. எது செஞ்சாரு செய்யல அது தேவல. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. உங்களுக்கு இப்போ வந்து விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குல்ல, இந்த சின்னத்தை நீங்க எப்படி கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கீங்க? நான் பேச மாட்டேன். விசில் தான் நீங்க பேசுறேன். புது விதி சேர்த்துட்டு இருக்கீங்களா? தலைவர் தான் சொல்லிட்டாருல, எல்லாரும் காதுல ஊ சொல்லிட்டாரு. ஏர்மா மாடுகடா, ஏன்டா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல, மெதுவா பேசுங்கடா. ஓ வயசுன இவங்க வயசுன சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. டிவிகே இந்த சின்ன ஐ லவ் யூ. யாருக்கு? டிவிகே. பைத்தியம்ங்க அதெல்லாம். பைத்தியம் என்னங்க போ எல்லாம் போ. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். விஜய் நடிச்ச படத்துல நல்ல டைலாக் ஒன்று சொல்லுங்க சூப்பரா. ஐயோ அவர் எங்க மச்சான், அவர் எது பேசினாலும் எங்களை அழகுதான். ஒரு டைலாக் மட்டும் நல்ல டைலாக். ஐயோ வெயிட்டிங். ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன இப்போ ஜனநாயகன் படம் வந்து 9வது ரிலீஸ் ஆக வேண்டிய படம். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட எக்ஸைட்மெண்டோட இருந்திருப்பீங்க, படம் வெளியாகும் ரசிக்கலாம் அப்படின்னு. ஆனா வந்து படத்தை வெளியாக விடாம முடக்கி வச்சிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டாரு, என்ன காரணம்? தேவையில்ல. படம் தேவையில்லையா? அது கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. ப்ரொடக்ஷன்ஸ் கையில விட்டாரு. இதை பத்தி பேசினா அதை என்ன அரசியலாக்குவாங்க. அவர் பேசினா நாங்க அதை வச்சு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அந்த போராட்டம் வேணாம் அப்படிங்கறனால தான் வந்துட்டு அவரு பேசாம இருக்கிறாரு. முட்டாங்க வந்து வச்சுக்கோங்க, புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் தனிச்சு நின்று ஜெயிச்சிருங்களா? ஜெயிப்பனா? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? எம்ஜிஆர் எல்லாம் கூட்டணி ஜெயிச்சாரு. எங்கடா ஜெயிச்சார் கூட்டணி வச்சு? 77 கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. 67 அண்ணா கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. தனிச்சு நின்று யாருமே ஜெயிக்கல. ஜெயலலிதாவும் 91 கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க இல்ல தலைவா. விஜய் கூட்டணி வாய்ப்பு இருக்குங்களா? எதுங்க விஜய் கட்சி கூட கூட்டணி வாய்ப்பு இருக்கா? இதை போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்கக்கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் கிட்ட போய் கேளு. கண்ணுல கெத்து இவ கண்ணுல கெத்து வாய்ப்பில்லாம வச்சிடுவா வாயில குத்து. அவரு இவரு அவரு இவரு அவரு இவரு தகவல்லாம் வருது, எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. அப்படிதாங்க இன்னைக்கு தாவேக்கா பனையூர் ஆபீஸ்ல இருந்து இந்த 2 பேரும் வந்து பேசுகிறானுங்க. அவரு வராரா இவரு வரா. கடைசியில பார்த்தா எவனுமே வரல. விஷயம் தெரியுமா கோபி? கல்யாணம் ஆயிடுச்சா கோபி? கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் பேசுறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. கேட்ட லவ்வே பண்ணல, ஃப்ரெண்டா பாக்கணும்னு என்ன கடைசியில எழுவு காத்த கிளின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் ஆயி போச்சு இவங்க நிலைமை. எவனும் வரல, எந்த கட்சியும் மதிக்கல. ஏன் தெரியுமா? There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். குட் நைட் சார். விஜயால ஒன்னும் புடுங்க முடியாது அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவாயிடுச்சு. உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் 7 நாட்டு சனி சும்மா விடாது. நீ வர்றதை எதிர்பார்க்க மாட்டா, எதிர்பார்க்கறது வராது. எதிர்பார்த்து வராதுங்க. சேலம் மகாநாட்டிற்கு பிறகு ஒரு உண்டி நீ ஊர்ஜிதமாகும். திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளில்
30-35 தொகுதி ஜெயித்தால் அதிர்ஷ்டம். எதிர்கட்சியா கூட வர முடியாது. கஷ்டம். பொதுமக்களின் விரோதம் இருக்குது. அந்த விரோதத்தை தான் ராகுல் காந்தி விஜயிடம் செல்வதற்காக முயல்கிறார். அதற்காகத்தான் வைகோ வெள்ள போறன்னு பாக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வெள்ள போறன்னு பாக்குறாங்க. திமுகவினுடைய தலைமை உதயநிதியினுடைய அழுத்தம் தோழமை கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. ஏன் மாப்பிள்ள இதை நாங்க நம்பிதான் ஆகணுமா? இன்க்ளூடிங் விடுதலை சிறுத்தை கட்சி. நான் அடுத்ததான் சொல்லலாம். யாரா நீ? யாரு? யார கேக்குறேன்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். திருமாவளவன் சொல்லாதீங்க. அந்த கட்சி 2003 ஆயிடுச்சு. விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் சொல்லவே சொல்லாது. ஏன்னா அவங்க அவருக்கு லீடர்ஷிப் இல்ல, இங்க முடிஞ்சு போச்சு. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? தலித் வச்சு எவ்வளவு நாள் அரசியல் பண்ண முடியல? மாயாவதி எல்லாம் காத்துல போயாச்சு உத்தரப்பிரதேசத்துல. பொதுமக்கள் இந்த சோசியல் மீடியால புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் ஒரு வருஷத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னா திருமாவளவன் ஒண்ணும் பண்ண முடியாது. புத்தனா பெரிய பீட்டர் இவரு. ஒண்ணு தெரியும் சொல்லு, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடு. தேர்தல் அறிக்கையில இலவசங்கள் இருக்குமா? நான் பல முறை சொல்லியிருக்கேன், அது இலவசங்கள் சொல்றது தவறு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்னன்னா விளிம்பு நிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையானது செய்வதுதான் கடமை. மக்களே, நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். நிச்சயமாக 2026 இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசு விளிம்பு நிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையானது செய்வதுதான் கடமை. உங்ககிட்ட வாங்கின காசு இந்த 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். ஆக மொத்தம் 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகை இல்லாம போறீங்க. முதன்முறையாக திமுக கூட்டணியில் தற்போது தேமுதிக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணியில் தேமுதிக பொதுச் செயலாளர் தம்முடைய கட்சியை இணைத்துக் கொண்டிருக்கிறார். பொடி பையன் நீ வாடி பீட்ரூட் பாலம்